வணக்கம் நேயர்களே, தந்தியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. சைக்ளோன் ஃபெங்கல் அடுத்த வாரம் வர இருக்கிறது. இதனால் அதீத ஒரு மழை பொழிவானது தமிழகத்திற்கு காத்திருக்கிறது என்பது ஆல்ரெடி பதியப்பட்ட ஒரு விஷயம்தான். அதுலேயும் குறிப்பாக வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே ஒரு அலர்ட் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சைக்ளோன் ஃபெங்கலுடைய பாதை எப்படி இருக்க போகிறது அப்படின்றது குறித்து நிறைய ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் ஒரு பாதையை குறிப்பிட்டாலுமே அதிலிருந்து விலகி போவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. அப்படி என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு, எந்தெந்த வழியாக இந்த சைக்ளோன் ஃபெங்கல் இது சைக்ளோனாவாச்சு ஃபர்ஸ்ட் மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படதான் செய்கிறது. ஸோ அந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலவக்கூடிய அந்த சூழலை பற்றி முதல்ல ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? தமிழகத்தின் பெரும்பாலான பிற பகுதிகளில் இல்லாமல் ராமநாதபுரத்தில் மட்டும் ஒரு கிளவுட் பர்ஸ்ட் என்ற ரேஞ்சுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் 36 சென்டிமீட்டர் மழை பொழிவை சந்தித்திருக்கிறது அந்த பகுதி. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு திசையிலிருந்து தொடர்ச்சியாக காற்றானது வந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாம் இந்த பாக் ஜலசந்திக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இங்க கீழே ஒரு சுழற்சி இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இதனால என்ன இருக்கு, இங்க இதெல்லாம் அக்குமுலேட் ஆயிருக்கு. அக்குமுலேட் ஆனதுனால இந்த இடத்துல மழை திரட்சி ஏற்பட்டு அதீத ஒரு மழை பொழிவை வந்து இந்த பகுதியில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மழையானது கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சர்க்குலேஷன் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சுழற்சி நகரும் பட்சத்தில் இங்க தொடர்ந்து மழையானது குறைய இருக்கிறது. மழை குறையும் பட்சத்தில் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு ஒரு பிரேக் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்று முன்னாநேற்று அந்த நேரத்திலெல்லாம் இருந்த ஒரு அதீத மழை பொழிவு வரும் நாட்களில் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இப்போ பேக் டு சைக்ளோன் ஃபெங்கல். இந்த சைக்ளோன் ஃபெங்கலை பொறுத்த வரைக்கும் தற்போது எந்த நிலையில் இருக்கு அப்படின்றத நாம பார்க்கும்போது, இப்போ ஒரு வளிமண்டல சுழற்சியாக உருவாகி இருக்கக்கூடியது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு புயல் சின்னமாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான். பார்த்தீங்களா, இந்த சிஸ்டம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகர்வை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ இதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய வெதர் மாடல். இந்த ஐரோப்பிய வெதர் மாடல் இதனுடைய பாதையை வந்து காலையில வரைக்குமே வேற ஒரு பாதையை காட்டிட்டு இருந்தது. இதனுடைய டார்கெட் சென்னை என்ற மாதிரி தான் காட்டிட்டு இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இதனுடைய டார்கெட் மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்மால பார்க்க முடிகிறது. அப்படி எப்படி மாறி இருக்கு நிலவரம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா முன்ன ஒரு காலையில் நம்ம பார்த்த நிலவரத்தின் போது இலங்கை கடற்கரையை ஒட்டி அப்படியே மேலே நகர்ந்து தமிழக கடற்கரையை வந்தடைந்தது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இலங்கையின் மீது இதனுடைய முழு தாக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இங்கே பாருங்க, நம்ம காலையில் பார்த்தப்போ இதனுடைய பாதை இப்படி இருந்த நிலையில் இப்போ இலங்கைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த ஒரு பாதையை எடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இது தற்போதைய நிலவரப்படி ஐரோப்பிய வெதர் மாடலின் படி இப்போ எந்த வழியில் இது போக இருக்கிறது அப்படின்றத பாருங்க. இலங்கையிலே அது ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதனை தொடர்ந்து அங்கே இந்த பெருமழையை கொடுத்துட்டு அப்படியே நகர்ந்து அதனுடைய டார்கெட் முதல்ல எங்கே வருது, நம்மளுடைய டெல்டா பகுதியை நோக்கி வருகிறது. டெல்டா பகுதிக்கு வந்து அங்க ஒரு பெருமழையை கொடுக்கிறது. டெல்டா பகுதிக்கு மட்டும்தான் மழையான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. மேல ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய அளவிலான சிஸ்டம் அப்படின்றதுனால சென்னை, தெற்கு ஆந்திர கடற்கரையோரம் உள்ளிட்ட பகுதிகள், உள் மாவட்டங்கள்னு எல்லா பகுதிகளுக்குமே நல்ல ஒரு மழை பொழிவை தர காத்து கொண்டிருக்கிறது. அதுலயும் குறிப்பா அதீத கனமழை இங்க டெல்டா பகுதிகளுக்கும் சரி, புதுச்சேரி, சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஸோ வரும் 26, 27ஆம் தேதிகளில் பாருங்க இதனுடைய நகர்வு அப்படியே கரையை கடக்கும் பட்சத்தில் நெருங்கி வந்துட்டு மேலே நகர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி நகரும் போது கொஞ்சம் வலுவிழப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே நிலப்பரப்போடு அது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடத்திருச்சு அப்படின்றதுனால வலு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. ஆனாலுமே மழை பொழிவானது தொடர்ந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இதுவே நம்ம அமெரிக்க மாடல் ஜிஎஃப்எஸ் மாடலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய சுழற்சி பாருங்க. இப்போ இதனுடைய சுழற்சி, ஆனால் இது வந்து இலங்கையை தொடாத ஒரு சூழலை இது காட்டுகிறது. அதற்கு இந்த 26ஆம் தேதி அப்படின்ற ஒரு நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்க இதனுடைய பயணம், இதனுடைய ட்ரெஜெக்டரியே வேற மாதிரி இருக்கு. இலங்கையை தொடாமலே வங்காள விரிகுடால வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நகரும் பட்சத்தில் இது எங்க கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது டார்கெட் சென்னை அப்படின்னு ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட் சென்னைன்றதுல இருந்து இது நழுவுறதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்படி இது எங்க கரையை கடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
புதுச்சேரியில் தான் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க வெதர் மாடலான ஜிஎஃப்எஸ் நமக்கு சொல்லுது. அப்படி இது கரையை கடக்கும் போதும் சரி, இங்க டெல்டா மாவட்டங்களுக்கு அப்பையும் உறுதியான மழை உண்டு. அதனை தொடர்ந்து அப்படியே அந்த ஸ்ட்ரெச் உள் மாவட்டங்களையும் மழை கண்டிப்பாக உண்டு. ஸோ டார்கெட் இப்போ நமக்கு புதுச்சேரியா சென்னையா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இரண்டு வெதர் மாடல்களும் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஜிஎஃப்எஸ் புதுச்சேரியை சொல்லுது. இப்போ ஐரோப்பிய வெதர் மாடலுமே கூட புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பயணம் செஞ்சு சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது ஐரோப்பிய மாடல் சொல்லுது. ஸோ இரண்டு விதமான பாதைகளை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இதில் இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த வழியாக பயணிக்கக்கூடியது அப்படியே இலங்கையை தொட்டு இங்கே தென்பகுதியிலே கூட இது கரையை கடப்பதற்கான தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ப்ராபபிலிட்டியும் சொல்ல தான் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்களன்னா, இந்த வங்காள விரிகுடா கடலில் கடக்கும்போது இந்த புயலாக வலுப்பெற்று அப்படியே இது வடக்கு நோக்கி நகரக்கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத இன்னொரு ட்ரெஜெக்டரியும் சொல்றாங்க. ஆனா இதுக்கு மிக 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 குறைவான வாய்ப்பு தான் இருக்கிறது, 1% வாய்ப்பு தான் இருக்கிறது அப்படின்னும் இங்க பதிவு பண்றாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் 4 விதமான பாதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம இன்னொரு பாதையும் சொல்றாங்க. அது என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இலங்கையோட இன்ட்ராக்ஷன் செஞ்சுட்டு இது டெல்டா மாவட்ட பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரிக்கும் டெல்டாவுக்கும் இடையேயான பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள். ஸோ இத்தனை விதமான ஃபோர்காஸ்ட் தற்போது இந்த ஃபெங்கலை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனால் ஒரு காமனான விஷயம் என்னன்னா, இந்த பாதைகள் தான் மாறுபடுதே தவிர இந்த ஃபோர்காஸ்ட்ஸ்ல எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்றாங்க. இந்த புயலானது காற்றை தரக்கூடிய புயல் கிடையாது, மழையை தரக்கூடிய புயல். ஒரு மழையை கொடுக்க இருக்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாஸ்டான ஒரு சிஸ்டம் அப்படின்றதுனால தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள், தெற்கு ஆந்திரா தொடங்கி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், இங்க அப்படியே கீழே வந்தோம்னா புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த பகுதிகள் கீழே ராமநாதபுரம் வரைக்குமே கூட பரவலான கனமழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் ஃபெங்கல் தற்போதைய சூழலில் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் இது காட்டிக் கொண்டிருந்த ஒரு நிலவரமே வேற. மதியம் இப்போ பார்க்கும்போது இதனுடைய ட்ரெஜெக்டரி எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது நம்மளால உணர முடிகிறது. ஸோ வரும் நாட்களில் இதனுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பும் நம்மிடையே எழத்தான் செய்கிறது. ஆனாலும் எல்லாரும் குறிப்பாக ஒன்று சொல்றது என்னன்னா, மழை நிச்சயம், அதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்வதும் மிக மிக அவசியம். ஆனால் பயப்படுற அளவுக்கு இப்போதைக்கு நிலவரம் இல்லை அப்படின்றதையும் நாம இங்க கண்டிப்பாக குறிப்பிட வேண்டியதா இருக்கு. ஸோ சைக்ளோன் ஃபெங்கலுடைய பயணம் ஏற்கனவே கணிச்ச பாதைகளில் வருமா, இல்லை அதுல இருந்தும் விலகி போக வாய்ப்பு இருக்கிறதான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா போன மாதம் ஒரு ரெட் அலர்ட் நம்ம எல்லாருக்குமே பல்ப் கொடுத்தது இல்லையா, அதை அவ்வளோ எளிதில் மறக்க முடியாது. ஸோ இந்த சைக்ளோன் ஃபெங்கல் நமக்கு மழையை கொடுக்க இருக்கிறதா, இல்லை போன மாதம் வந்த ரெட் அலர்ட் மாதிரி பல்ப் கொடுக்க போகிறதா அப்படின்றதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.